முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டிய நிலக்கரி ஏற்றிய கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் கடல் எல்லையில் நங்கூரமிட்டுள்ளதாக ஃப்ரீலோயஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. அவ்வமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் கடந்த ஏப்ரல் 30 குறித்த நிலக்கரி கப்பலின் ஏற்றுமதி அறிக்கை பிரதிகள் குறித்து நிலக்கரி நிறுவனத்தின் அனைத்து அதிகாரிகள் மற்றும் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி குறித்த நிலக்கரி கப்பல் தென்னாப்பிரிக்காவின் ரிஸ்டர் போகோல்ட் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளதுடன் அதில் 59,766 மெட்ரிக் டன் நிலக்கரி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த நிலக்கரி இருப்பின் சாம்பல் சதவீதம் 16.8 அலகுகளாக காணப்படுவதனால் லங்கா நிலக்கரி நிறுவனம் கோரியிருந்த ஒப்பந்த பெறுமதியானது 16 அலகுகளை விட அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அபராத கொடுப்பனவை உட்படுத்தியோ அல்லது வேறு எந்த வகையிலோ அந்த நிலக்கரி இருப்பை கொள்வனவு செய்ய நிலக்கரி நிறுவனத்திற்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என ஃப்ரீலோயஸ் அமைப்பு தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது.